அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் மாவட்டங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும். நம்ம சென்னையில ஹீட் 33% இருக்கு. இது நம்ம பாடிக்கு 43% ஃபீல் ஆகும். இதுவே நம்ம சேலத்துல 36 டிகிரி பாடிக்கு ஃபீல் ஆகுறது 38 டிகிரி. அதுவே நம்ம மதுரையில 37 டிகிரி பாடிக்கு ஃபீல் ஆகுறது 43 டிகிரி. திருநெல்வேலியில 36 டிகிரி. எல்லா ஊர்லயும் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் கம்மியா இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா ஊரும் ரொம்ப ஹீட்டா இருக்கு. இந்த மாதிரி ஹீட்டா இருக்கும்போது எப்படி வேலைக்கு போறது, எப்படி படிக்கிறதுக்கு போறது, எப்படி வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறது? நம்ம வெளியே விட்டுட்டு வர செருப்புல இருந்து நம்மளோட பைக் வரைக்கும் ரொம்ப ஹீட் ஆகுது. அதே மாதிரிதான் நம்ம பாடி ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால நம்ம பாடியும் சீக்கிரமாவே ஹீட் ஆயிரும். இந்த ஹீட்ல இருந்து நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் காலையில பண்ற ஒரு ட்ரிக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த ட்ரிக் நீங்க வாரத்துல 3 நாள் பண்ணும்போது வெயில்ல நீங்க வேலை பார்க்கும் போதும் வெயில்ல சுத்தும் போதும் உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரிஸ் ஆஃப் பிரசாந்த் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்க. பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் சன்ஸ்கிரீன், டேன் ரிமூவல் கிரீம், இந்த மாதிரி ஸ்கின் ப்ராடக்ட்ஸை தேடி எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் கடுகெண்ணெய். இந்த கடுகெண்ணெய் சன்ஸ்கிரீனா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, சன் டேன் ரிமூவ் ஆகிறதுக்கு, டார்க் ஸ்பாட் இல்லாம ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஹீட்டை இல்லாம ஆகிறதுக்கு. நான் காலையில என்ன பண்ணுவேன்னா கடுகெண்ணெய் எடுத்து நல்லா பாடியில அப்ளை பண்ணுவேன். என்னோட கையில, காதுல, மூஞ்சில, மேல, பிரைவேட் பார்ட்ல, அதுக்கப்புறம் காலில், எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவேன். இது நம்ம பாடியை ரொம்பவுமே கூலிங் ஆக்கும். ஒரு 2 மடங்கு நம்ம பாடியை அதிகமா கூலிங் ஆக்கும். அதுக்கப்புறம் பொக்கிள் கொடி இருக்குல்ல, பொக்கிள் கொடியில கடுகெண்ணெய் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடுவேன். பொக்கிள் கொடியில அப்ளை பண்ணது 5 மடங்கு நம்ம பாடியை கூலிங் ஆக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம காலில் அப்ளை பண்ணும்போது காலுக்கு கீழே நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது இருந்து வேலை பார்க்குறவங்களோட அப்புறம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கும் கால் ரொம்ப வலிக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்க ஆயில் அப்ளை பண்ணும்போது காலில் ரொம்ப ரீஃப்ரெஷிங்கா இருக்கும். எனக்கு இருந்து வேலை பார்க்கறதுனால ரொம்பவுமே லெக் பெயின் இருக்கும். அதனாலேயே காஃப்ல அப்புறம் காலுக்கு கீழே நல்லா மசாஜ் பண்ணிட்டு நான் ரொம்ப ரீஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவேன். இதுக்கு கடுகெண்ணெய் ரொம்ப நல்லது. உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்க எல்லாம் இப்படி லைட்டா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் இதை வெயிட் பண்ணணும். இதை தேய்ச்சிட்டு நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகணும்ல, அதுக்கு 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இதே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம், இல்லாட்டி ஒரு 45 நிமிஷம், இல்லாட்டி 1 மணி நேரம் வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 30 நிமிஷம் வைக்கிறதே அதிகம் தான். இதுவே உங்க ஸ்கின் ட்ரையா இருந்தா நீங்க 4 மணி நேரம் கூட வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைஸ் ஆகும். உங்க ஸ்கின் சீக்கிரமாவே ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா, கிளேசிங்கா, ஷைனிங்கா, ரொம்ப பார்க்கறது உங்களுக்கே டச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க பச்சை தண்ணியில குளிக்கலாம். நான் டெர்மாட்டியோட சோப் தான் யூஸ் பண்றேன். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இந்த சோப் யூஸ் பண்ணலாம். இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி சோப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட ஸ்கின் அரிப்பா இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இந்த சோப் ரொம்ப நல்லது. இது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண சோப்பு தான். அதுக்கப்புறம் ஸ்கின் டேன் போகிறதுக்கு அந்த மாதிரி சோப்புலாம் இருக்கு. அதை பத்தி வீடியோ வேணாலும் நீங்க சொல்லுங்க, அதையும் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஸ்கின் பீச்ல, அதுக்கப்புறம் கோவாக்கு போயிருந்தேன். அந்த இடத்துலாம் வெயில்ல சுத்தி சன்ஸ்கிரீன் எப்பவுமே போட முடியாம ரொம்ப டேன் ஆயிட்டேன். அப்போ அந்த சோப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கடுகெண்ணெய் யூஸ் பண்றதுல நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னா 10 பெனிஃபிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, வெயில்ல நம்ம சுத்தும் போது நம்ம ஸ்கின்னுக்கு வர பல பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல், அப்புறம் ஸ்கின் ஏஜிங் ஆக்காம நம்மளோட ஸ்கின்னோட ஏஜ் ரிவர்ஸ் பண்ணும். யோசிச்சு பாருங்க, இப்ப எல்லாருமே ஸ்கின்னோட ஏஜிங் ரிவர்ஸ் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வாங்குறது, ரெட்டினால்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி டைம் இருக்கிறவங்களுக்கு கடுகெண்ணெய் யூஸ் பண்ணா எவ்வளவு பெனிஃபிட்ஸா இருக்கும். அப்போ கண்டிப்பா இது யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ரெண்டாவது என்னன்னா, வைட்டமின் இ இருக்கு. இது நம்ம சன்ல போகும்போது நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணும். கடுகெண்ணெய் நம்ம உடம்புல ஃபுல்லாவே அப்ளை பண்ணும்போது நம்மளோட பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகும். இது ஒரு பெரிய விஷயம் தான். ஸ்கின்ல இருக்கிற கருப்பான மார்க், அப்புறம் சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் இல்லாம ஆக்குறதுக்கு கொஞ்சம் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி அது இல்லாம ஆயிரும். இது சூப்பர் கிளென்சிங்னு சொல்றாங்க. உண்மையாவே தான். இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கிளென்சிங்கா இருக்கும். நம்ம பாடி எப்பவுமே கிளென்சிங்கா இருக்கும். வேர்வெல்லாம் வரும்போது கரெக்டா நமக்கு ஃபீல் ஆகும். சிலவங்களுக்கு
லிப் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், அதுக்கப்புறம் அது வெடிச்சு அதுல இருந்து ரொம்ப ட்ரையா அப்படியே பிரேக் ஆகி பிளட் கூட வந்திருக்கும். இதுக்கெல்லாமே இந்த கடுகெண்ணெய் ரொம்ப நல்லது. அதை அப்ளை பண்ணீங்கன்னா அதுவும் இல்லாம ஆயிரும். omega-3-6 ஆசிட் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலேயே நம்மளோட முடி வந்து ரொம்ப அடர்த்தியா வளரும், ரொம்ப திக்னஸ் இருக்கும். இதை வந்து நம்ம தலையில யூஸ் பண்ணும்போது சின்ன வயசுல வர கிரே ஹேர், இந்த மாதிரி கிரே ஹேர், முடி நரைச்ச மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். இதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரே ஹேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுங்க. கடுகெண்ணெயில பீட்டா கெராட்டின் இருக்கு. இது வந்து நம்ம ஹேரை வந்து கிரே ஆக்காம பாத்துக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம தலையில இருக்க இன்ஃபெக்ஷன் இதை வந்து இல்லாம ஆக்கும். ஹேரை வந்து ரொம்ப ஷைனிங்கா திக்னஸா ஆக்கும். சிலவங்களுக்கு வந்து இந்த பல்க்கு மேல இருக்கிற கம்ல வந்து இந்த மாதிரி பழுப்பா இருக்கும், இன்ஃபெக்ஷனா இருக்கும். இது வந்து இல்லாம ஆக்குறதுக்கு சால்ட் இருக்குல்ல, சால்ட்ல வந்து கடுகெண்ணெய் மிக்ஸ் பண்ணி கொப்பளிச்சோம்னா, இப்படி கொப்பளிச்சுட்டே வந்தோம்னா அதுவும் இல்லாம ஆயிருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 10 விஷயங்கள் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ற பிரச்சனையை நான் எடுத்து சொன்னேன். இப்போ கடுகெண்ணெய் வந்து வாங்கலைன்னா கண்டிப்பா வாங்கி வாரத்துல ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுங்க. பலவங்களுக்கும் பல பிரச்சனை இருக்கும். சிலவங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்டா இருக்கும், சிலவங்களுக்கு வந்து பாடி ஹீட்டா இருக்கும், சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல் பிரச்சனையா இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். என்னோட பாடி ஹீட் இல்லாம ஆக்கிறதுக்கு தான் நான் இதை வந்து யூஸ் பண்றேன். கண்டிப்பா இது எனக்கு ஒர்க் ஆகுது, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அப்போ கண்டிப்பா காலையில இதை பண்ணிட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஹீட் ஃபீல் ஆகாது. இது மட்டும் நான் பண்ணல. காலையில வந்து ஒரு 500 ml தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டேன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஒரு கிளாஸ்ல எடுத்து லெமன் புழிஞ்சு அதுல சால்ட் போட்டு குடிப்பேன். இது வந்து ரொம்பவுமே நம்ம பாடியை கூலிங் ஆகும். அப்புறம் வேர்வை வரும்போது அவ்வளோ ரொம்ப இரிட்டேஷனா அந்த மாதிரி கஷ்டமாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. மாம்பழம், வாட்டர் மெலன், அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சீசன்ல வருது. அந்த சம்மர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு 3 லிட்டர் தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களோட பாடி ஹீட் வந்து ரொம்பவுமே நார்மல் ஆயிரும். நீங்க ஈஸியா வெளியே போகலாம், வேலை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். இதை ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அப்புறம் உங்களோட யூரின் வந்து ரொம்ப மஞ்சள் கலரா இருந்து ரொம்ப ஸ்மெல் எல்லாம் வருதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அப்ப நீங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மி. அப்ப தண்ணியை நல்லா ஆட் பண்ணுங்க. ஒவ்வொரு பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். இப்போ ஒரு 20 கிலோக்கு 1 லிட்டர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த வெயில் காலத்துல எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு 500 ml இல்லாட்டி 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டைம்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க, வேலை பார்க்குற, படிக்க போற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் இந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி பாடி, ஹேர், ஸ்கின், செல்ஃப் கேர் வீடியோஸ், ஃபிட்னஸ் வீடியோஸ், இந்த மாதிரி என்னோட ஸ்டோரிஸ் ஆஃப் பிரசாந்த் அப்படின்னு சொல்ற இந்த சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்ல நடக்கிற சின்ன பார்ட்டை வந்து இந்த சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சேனல்ல காய்ஸ், என்னோட லைட்டோட சார்ஜ் தீர்ந்துருச்சு. அப்போ எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு. இந்த டைம்ல தான் நான் ஷூட் பண்ணுவேன். ஆனா இந்த டைம்ல வந்து சில சவுண்ட் பிரச்சனை இருந்துச்சு. நீங்க சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம்.